Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகராஜ், மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எந்த இடத்துலையும் எந்த நேரத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நான் 24 மணி நேரத்தில் 4 முறை அழைத்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் இதில் கௌரவம் பார்க்கல, மாணவர்கள் நலன் தான், எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வைக்கிற டிமாண்டு, முதல் கோரிக்கையே மத்திய அமைச்சர் பதவி விலகணும் தான். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கௌரவம் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. கௌரவம் பார்த்து தான் ஒரு சுமூக முடிவு இன்னும் எட்டப்படாமல் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களையும் நண்பர்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. டெல்லியில் நடக்கிற இந்த போராட்டம் எனக்கு எப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குதுன்னா, நீட்டால் நடைபெற்ற இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறத தாண்டி இதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்ள வேண்டும், இந்திய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும், உலகத்தின் மத்தியில் இந்தியாவை தலைகுனிய வைக்க வேண்டும். அது குறிப்பாக நம்ம காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப வேகம் காமிக்கிறார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் நேற்று பேசுனதை பார்த்துருப்பீங்க. இது மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகள் அத்தனையும் எடுத்திருக்காங்க. அந்த 13 பேரும் எந்த மாதிரியான சட்டங்களில் தண்டிக்கப்படணும், அவர்கள் எப்படி விரைவில் தண்டிக்கிறது, இதுக்கான எல்லா யுக்திகளும் எல்லா முயற்சிகளும் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு உண்மையிலேயே அவர்களுக்கு நீட் மாணவர்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வன்முறைகள், நீங்கள் அந்த போராட்ட களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி நிறையா கற்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பெண் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப போலீஸை தாக்குறதுலேயே குறிக்கோளாக இருந்திருக்கிறாங்க. இது நோக்கம் என்ன? இதன் மூலமாக ஒரு வன்முறையை தூண்ட வேண்டும். இதில் நீட் மாணவர்கள் போராடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வெளியிலிருந்து, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சிகள், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், ஈவன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரிலிருந்து வந்தவர்கள் சிலர், இப்படி பலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா, ஸ்ரீலங்காவில் நடந்ததை போல, பங்களாதேஷில் நடந்ததை போல, நேபாளத்தில் நடந்தது போல ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்திவிட முடியாதா என்ற ஏக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. ஆனால் இந்தியா அப்படி அல்ல, ஒரு வலிமையான ஜனநாயக நாடு. கடந்த 10-12 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமைமிக்க, குறிப்பாக பொருளாதார ரீதியாக 11ஆம் இடத்திலிருந்து இன்றைக்கு 3ஆம் இடத்தில் நாம் முன்னேறி நிற்கிறோம். ஒரு சுயசார்பாக நாடாக இருக்கிறது. பல இக்கட்டுகள், கொரோனா ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்த வார் ஆகட்டும், அதுலேயும் கூட நம்ம தொடர்ச்சியாக ஒரு வலிமையான நாடு என்பதை நிரூபித்திருக்கிறோம். உலகத்தின் மத்தியில் இந்த இந்தியாவுடைய பெயரை சொன்னாலே தலை நிமிர்கின்ற அளவிற்கு நாம் ஒரு நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்த இந்திய தேசம் உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சு பேசுகிறப்போ நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு பின்னாடி, அவர் சேகர ஐயர் ரொம்ப நல்லா சொன்னாங்க, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இது மாணவர்கள் மீதான அக்கறை என்பதை தாண்டி அந்த எதிர்க்கட்சிகளுடைய விஷம பிரச்சாரம், அவருடைய அந்த மன உளைச்சல், மனதில் இருக்கின்ற வெறுப்பு, இதையெல்லாம் காட்டுவதற்கு இந்த போராட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்பதைத்தான் தோன்ற வைக்கிறது. அதே மாதிரி ராகுல் காந்தி பற்றி சொன்னோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெகாசஸில் இருந்து, பல்வேறு ரஃபேல் இருந்து எவ்வளோ விஷயங்கள் அவர் ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை கொண்டு வர்றப்போ பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு வரமாட்டார். பாராளுமன்றத்தில் தான் என்ன அவதூறை பேச வேண்டுமோ பேசிவிட்டு அடுத்த நிமிஷம் அங்கிருந்து கூட்டத்தோட எஸ்கேப் ஆயிடுவார். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இப்பொழுதும் இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும், இந்த பேப்பர் லீக்கை பொறுத்த வரைக்கும் இது நடந்தது வருத்தத்துக்குரிய விஷயம், தண்டனைக்குரிய விஷயம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது பிஜேபி ஆட்சியெல்லாம் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது ஏறக்குறைய 152 முறை தொடர்ந்து இதுவரைக்கும் நடைபெற்ற பேப்பர் லீக் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தில் 40 முறைக்கு மேல்
காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஆனால் அப்பெல்லாம் இந்த மாதிரி போராட்டம் வரல. ஆனால் இந்த நீட்டை மட்டும் முன்னிலைப்படுத்தி செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க நாடாக குறிப்பாக மருத்துவத்துறையில் ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக பழங்குடி மாணவர்கள், நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா தருமபுரியில் ஒரே குடும்பத்தில் 3 விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து 3 பேர் டாக்டர். அப்போ அவங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுகிறது. 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்ற முதல்வர்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் வறுமையில் மீட்டெடுக்கும் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இந்தியாவுடைய வளர்ச்சி. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சக்திகள், அது அந்நிய சக்திகளாக இருந்தாலும் சரி, இருக்கிற எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதை விரும்பாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து பேசலாம். நாகராஜ் போராட்டத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு முன்புடைய பாஜக ஆட்சி காலத்தில் 2001 டஹல்காம்.com விவகாரம் வந்த பொழுது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தன்னுடைய பதவியை விலகினார். அப்படி பாஜக ஆட்சி காலத்தில் விலகின ஒரு முன்மாதிரி இருக்கிறப்ப இந்த முறை பதவி விலகுங்கன்னு முதன்மை கோரிக்கையாக வைக்கிறாங்க. இல்லை நாங்கள் விலக மாட்டோம், ஆனால் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணுவோம், இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் சொல்றது, இதில் ஏதேனும் ஒரு அரசியல் காரணத்துக்காக பாஜக அரசு அல்லது மத்திய அரசு தவிர்க்குதா அந்த கோரிக்கையை? ரொம்ப அழகா நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள், நம்முடைய சவுண்டையா ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒரு போராட்டத்துடைய தீர்வு அந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கணும். ஆனால் இவங்க வந்து அரசாங்கத்துடைய ஈகோவை டச் பண்ணுறது, அரசாங்கத்தை சீண்டி பார்க்கறது, அதாவது ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இதை போராட்டத்தை திசை மாற்றி கொண்டு போகிறது. இப்போ நம்ம இவர் சொன்னார், இதயதுல்லா அவர்கள் சொன்னாங்க 19 பேப்பர் லீக் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் 2018 2023. அப்போ அசோக் கெய்வாட் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ராகுல் காந்தி ஒரு முறை கூட அவர் ரிசைன் பண்ண சொல்லலை. 19 பேப்பர்ஸ் லீக் ஆயிருச்சு. நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா 11 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த முறை எம்பிபிஎஸ் சீட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு கனவு, மருத்துவர் கனவு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. ஸோ இதுக்கு பின்னணியில் இருக்கிற இந்த போராட்டத்தின் பின்னணியை பார்க்குறப்போ இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க, அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், வாங்க பேசலாம். இன்னைக்கு போய் பிரதமர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன ராகுல் காந்திக்கு? இந்த பிரச்சனையை மேலும் திசை திருப்பணும். ராகுல் காந்திக்கு நாடாளுமன்றத்தில் வாங்க பேசலாம்னா வர தயாரா இல்ல. இதுவரைக்கும் அவர் பேசியதும் இல்லை, எந்த பிரச்சனையும் பேசியது இல்லை. நீங்க அது பெகாசஸ் ஆகட்டும், அதானி அம்பானி இஷ்யூ ஆகட்டும், அல்லது வந்து நீங்க அவர் போய் அமெரிக்காவில் பேசின பேச்சுக்கள் ஆகட்டும், ரஃபேல் பேச்சாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இவர் நேரடியாக பலமுறை போய் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கார ஒழிய, ஆனால் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமாக விவாதிக்கிறதுக்கு ராகுல் காந்தி என்னைக்கும் தயாராக இருந்ததில்லை. அதனாலதான் அவங்க பாட்டி கரிப்பு விட்டா அப்படிம்பாங்க, அதாவது வறுமை ஒழிப்போன்னு சொன்னவங்க வறுமை ஒழிக்கல. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டது, அதை செய்யல. ஆனா 12 ஆண்டு காலத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கார். இதையெல்லாம் தாங்கிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு அவங்க மக்கள் மனசுல காங்கிரஸ் இல்ல. அதனாலதான் இப்ப பாருங்க, ராகுல் காந்தி பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போக வேண்டிய அவசியம் என்ன? பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தப்போ வந்திருக்கணும், பேசணும், மணலோட சேர்ந்து அவரும் போகட்டும். பட் என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் சிஜேபி, இதுல வந்து நாங்க பொலிட்டிக்கலா யாரும் அலோவ் பண்ண மாட்டோம், பொலிட்டிக்கலா உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யார் போயிருக்கிறா? எத்தனை கட்சிகள் உள்ள போயிருக்காங்க? எதிர்கட்சிகள் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, இந்திய எதிராண்மைக்கு இருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கம்பெனிக்கு இடதுசாரிகள் இருந்து, அவர் அங்கிருந்து வான்சுக்கள் இருந்து இத்தனை பேர் வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த போராட்டத்துடைய நோக்கம் நீட் தேர்வுக்கு இல்ல சார். ஜனநாயக நாட்டுல போராட்டம் என்பது ஜனநாயகம் கொடுத்திருக்க இடம் தானே சார். போராட்டத்துக்கு வரது ஒன்றும் தப்பு இல்லையா சார்? சார் போராட்டத்தை வரப்பே இல்லை சார். போராட்டத்தில் வளர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர் அழகா சொன்னாங்க சவுண்டையா அவர்கள், போராட்டத்துக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க போராட்டம் நடத்துங்க, அமைதியான முறையில் போராட்டம். மகாத்மா காந்தி சிலைக்கு, மகாத்மா காந்தி சமாதிக்கு போற ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி எப்படி போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னு பார்க்கணும், எப்படி அமைதியான முறையில் போராட்டம் எடுத்தாங்கிறத பார்க்கணும்.
அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்தை முன்னெடுக்கிற பேர்வழி இல்ல வன்முறையை தூண்ட சார் அதை இப்படியே சொல்றாங்க. ஒடிசா மாநிலத்தில் அங்கு ஒரு வினாத்தாள் கசிவு விவகாரம் ஏற்பட்ட பொழுது மாணவ அமைப்பினுடைய தலைவராக இருந்த தர்மேந்திர பிரதான் மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்படி போராட்ட காலத்தில் ஒரு மாணவ தலைவராக நின்றவர் இன்றைக்கு அதை எதிர்கொள்ள ஏன் தவிர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க. தீவிரமான போராட்டம் என்பது வேறு, போராட்டத்தில் வன்முறையை கொண்டு வருவது என்பது வேறு. இங்க எப்படி வந்திருக்கான்னு பாருங்க. நம்முடைய நிரஞ்சன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, டூல் கிட் போட்டு போராட்டம் நடத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட போராட்டம்? நோக்கம் என்ன? நீங்க உண்மையிலேயே நீட் தேர்வுக்கு ஒரு முறை கொண்டு வரணும் அப்படின்னா, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட, ஏன் சிதம்பரம் போன்றவர்கள்லாம் முன்னாடி இருந்து இதை உச்சநீதிமன்றம் என்று சென்று வாதாடி கொண்டு வரப்பட்ட அந்த நீட்டை இன்னைக்கு நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை உட்காரணும். அப்படி உட்காராம மீண்டும் மீண்டும் நீங்க போராட்டத்தை தூண்டுவது, போராட்டத்தை கொண்டு போறது அப்படிங்கிறது நீங்கள் மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறீர்கள். உங்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இல்லை. இது அக்கறை இருந்தா 55 வருஷத்துல இந்தியா எங்கேயோ மாறி போயிருக்கும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதை செய்யல. அதை மோடி அவர்கள் செய்கிறார்கள். அதை தடுக்கின்ற பணியை காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் போராட்டம் ஜி.கே. நாகராஜன் நிறைவு கருத்து. இல்ல 118 காவல் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரங்க இதுல படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அதை பற்றி நாம அதிகமா காங்கிரஸோ கவலைப்படல. அவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, குண்டு வெடிப்பு பத்தி சொன்னாரு. நான் பட்டியலிட முடியும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு குண்டு வெடிப்புகள் நடந்தது. புதிய விவாதத்தை தொடங்க வேண்டாம். இது மாணவர்களுக்கான போராட்டம் அல்ல. இப்பொழுது காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. நன்றி. போராட்டம் திசை மாறி இருக்கிறது என்பது உண்மை. நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.